வந்து கொண்டிருக்கிற காற்றின் காரணமாக ஏற்பட்டிருக்கிற மழை வெள்ளத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பலதை எடுத்திருக்கிறார். அதேபோல இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நிவாரண உதவிகளையும் வழங்க வேண்டும் என்று அரசு துறை அதிகாரிகளுக்கும் எங்களுக்கும் அவர் அறிவுறுத்தி அவர் பல்வேறு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். சென்னை அங்கே கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களோடு, குறிப்பாக இன்று நேற்று வந்தது தென் மாவட்டங்களிலே அதிகம் இருக்கிற காரணத்தினால் அந்த மாவட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை தடுத்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரையில் இந்த வெள்ள பாதிப்பு எங்கும் அதிகமாக இருக்கக்கூடாது, அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணமும் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். இப்படி இருந்தும் கூட அரசியலாக்குவதற்காக சில பேர் சிலதை சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையில் கடந்த புயல் மற்றும் வெள்ளத்தின் காரணமாக பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டு அந்த பகுதிகளுக்கெல்லாம் அங்கிருந்தே பல்வேறு அமைச்சர்களையும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகளையும் அனுப்பி வைத்து அந்த இடர்களை எல்லாம் நீக்குவதற்கு பல்வேறு ஏற்பாடுகளை செய்ததையும் நீங்கள் அறிவீர்கள். தொடர்ந்து அப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் வழங்கிய அந்த ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய இல்லங்களுக்கு தண்ணீர் புகுந்த எல்லா குடும்பங்களுக்கும் ரேஷன் கார்டின் மூலமாக ஒரு ரேஷன் கார்டுக்கு 2000 ரூபாயும் 5 கிலோ அரிசியும் அதேபோல் சர்க்கரையும் பருப்பும் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டு அவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய மாவட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட முதல் கட்டமாக நாம் எடுத்த கணக்கின்படி 4,12,000 பேர்களுக்கு அவர்களுக்கு இந்த 2000 ரூபாய் உதவித்தொகை நான் சொன்னதைப் போல அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி வழங்கப்பட்டிருக்கும்போது அவர்களிலே சில பேர் அந்த கார்டுகள் டோக்கன் கொடுக்கப்பட்டவர்களிடமிருந்து கார்டுகள் பெற்றுக்கொள்ளவில்லை. அப்படி பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கு கூட நாம் இது புதன்கிழமையோடு நாம் முடிக்க வேண்டும் என்று முதல் கட்டமாக அந்த 4,18,000 பேருக்கும் முதல் கட்டமாக இந்த நிதிகள்லாம் வழங்கப்பட வேண்டும் என்று அறிவித்திருந்தோம். அதிலே சில பேர்கள் கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் அதில் வராமல் இருந்தார்கள். அவர்களுக்கும் ஒரு 2 நாட்கள் வியாழன் வெள்ளி காலத்தை நீட்டித்து இன்று மாலைக்குள் வெள்ளிக்கிழமை மாலைக்குள் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த 4,14,000 இல்லாமல் மேலும் கணக்கெடுத்ததன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1,00,000 பேர் 1,00,000 கார்டுகளுக்கு அந்த நிதியும் வழங்கப்படவிருக்கிறது. அது 2வது கட்டமாக வழங்குவதற்கான நடைமுறைகள் எல்லாம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுவும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் முடிந்துவிடும். ஆகவே இந்த பாதிக்கப்பட்ட இந்த அளவுக்கு மக்களுக்கு உதவிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டத்து மக்களின் சார்பாக நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். இது அரசு தரப்பிலே வழங்கப்பட்ட உதவிகள். அது மட்டும் இல்லாமல் தமிழக பல்வேறு மாவட்டத்தில் இருக்கிற கழகர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி அவர்களின் மூலமாக இங்கே அரிசி அதேபோல் மளிகை பொருட்கள் புடவைகள் போன்றவைகளெல்லாம் கூட வழங்கப்பட்டு வந்திருக்கின்றன. அவைகளையும் ஒவ்வொரு கிராமத்திலே அனுப்பி நம்முடைய மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர் அவர்களும் மாவட்டத்தினுடைய கழக நிர்வாகிகளும் ஒன்றிய கழக நிர்வாகிகளும் அவர்களெல்லாம் ஆங்காங்கே சென்று அந்தந்த கிராமங்களுக்கும் அந்த வழங்கியிருப்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். எல்லா கிராமங்களுக்கும் அவர்கள் சென்று பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கெல்லாம் பல்வேறு உதவிகளை, அது அரிசியாக இருந்தாலும் புடவையாக இருந்தாலும் போர்வைகளாக இருந்தாலும் அனைத்தையும் வழங்கியதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். குறிப்பாக அரகண்டநல்லூர் கிராமம் அந்த பகுதி பேரூராட்சி பாதிக்கப்பட்டது. அந்த இடத்திலே
வீடு வீடாக சென்று கூட நம்முடைய மாவட்ட பொறுப்பாளர் கௌதமி சிகாமணி அவர்கள் அங்கே இந்த நிவாரணப் பொருட்கள் கழகத்தின் சார்பாக வழங்கியதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். ஆகவே எல்லா பகுதிகளிலேயும் அரசும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகமும் பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 37,611 பேர்களுக்கு அரசின் சார்பாக போர்வைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 37,600 பேர்களுக்கு பாய்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த போர்வை, பாய் போன்றவைகளெல்லாம் கூட அவர்களுக்கு அரசு தரப்பின் சார்பிலே வழங்கப்பட்டிருக்கின்றன. 142 இடங்களில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு அந்த முகாம்களின் மூலமாக இந்த பல்வேறு பேர்கள் 7,841 பேர்களுக்கு வைத்தியம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் மட்டும் இல்லாமல் குடிசை வீடு மற்றும் ஓட்டு வீடுகள், அதில் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 10,000 ரூபாய் நிதி வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையிலே நம்முடைய மாவட்டத்தில் 4,635 குடிசை மற்றும் வீடுகள் பாதிக்கப்பட்டு, சுவர் போன்றவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்த வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டு அதிலே 3,300 வீடுகளுக்கு வழங்கப்பட்டு விட்டன. மீதமுள்ள வீடுகளுக்கும் வழங்கும் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த கால்நடைகள், ஆடுகள் உயிரிழந்திருந்தால் அவைகளுக்கு 4,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருந்தார்கள். நம்முடைய மாவட்டத்தில் 581 ஆடுகள் உயிரிழந்திருக்கின்றன. அந்த ஆடுகளுக்காக நிவாரணத் தொகையாக ஒவ்வொரு ஆட்டிற்கும் 4,000 ரூபாய் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதேபோல் பசு, எருமை மாடுகளுக்காக 37,500 ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆணையிட்டு, அந்த அடிப்படையில் 183 மாடுகள், எருமை மாடுகள், பசு மாடுகள் எல்லாம் உயிரிழந்திருக்கின்றன. அவைகளுக்கும் இந்த தொகை வழங்குகின்ற பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் கன்றுக்குட்டிகள், அந்த கன்றுக்குட்டிகளுக்காக 20,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட 173 கன்றுக்குட்டிகளுக்கு அந்த வீட்டு சொந்த உரிமையாளர்களுக்கு இந்த தொகையும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கோழி போன்ற பறவைகள், அது மட்டும் கிட்டத்தட்ட 2,29,980 அந்த கோழி பறவைகள் இனங்கள்லாம் அவைகளும் இங்கே காணாமல் போய் பறந்து உயிர் நீத்திருக்கின்றன. அந்த இல்லங்களுக்கு கூட ஒவ்வொரு கோழிக்கும் இந்த வாத்து, பறவை போன்ற பறவை இனங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வீட்டு ஒரு உரிமையாளருக்கும் ஒரு பறவைக்கு 100 ரூபாய் என்ற அடிப்படையிலே ஆகவே இவைகளெல்லாம் வழங்கப்பட்டிருப்பதோடு விவசாயிகளுக்கு விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த பயிர்களுக்கான நிவாரணத் தொகையும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதற்கு குறிப்பாக பாசன பயிர் ஹெக்டர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 வழங்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதிலே குறிப்பாக பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் 72,334 விவசாயிகளுக்கு சொந்தமான 80,560 ஹெக்டர் வேளாண் நிலங்கள், வேளாண் நிலங்கள்னால் நெல் இந்த மாதிரி பயிர் இருக்கிறது வேளாண் நிலங்கள், அந்த நிலங்கள் பாதிப்படைந்திருப்பதாக இதுவரை கணக்கெடுக்கப்பட்டு அவைகளுக்கும் நிவாரணத் தொகைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதுபோல் தோட்டப்பயிர்கள், சவுக்கு போன்ற பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டால் அவைகளுக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டதன் அடிப்படையிலே 33,322 விவசாயிகளுக்கு சொந்தமான 30,433 ஹெக்டர்கள் இது போன்ற தோட்டப்பயிர்கள் அவைகளெல்லாம் பாழாகி இருக்கின்றன. அவைகளுக்கும் இங்கே இந்த உதவித்தொகை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த வீடு இழந்தவர்களுக்கு மட்டுமின்றி இந்த வீட்டிலே கூட முழுமையாக வீடு இழந்தவர்கள் அவருடைய எண்ணிக்கை 330 பேர். அந்த 330 வீடுகளுக்கும் முதலமைச்சரே அறிவித்திருந்தார். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு இல்லம் கட்டித்தரப்படும் என்று அறிவித்ததன் அடிப்படையிலே அந்த 334 பேர்களுக்கும் அந்த பணியை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அரசு துறை அதிகாரிகளும் மேற்கொண்டு அதை செய்யவிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுதான் இப்போ நடவடிக்கை பணிகள். ஆகவே இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டதனுடைய விளைவாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதுவரை யாருமே இந்த அளவிற்கு உதவி செய்ததில்லை என்ற அடிப்படையில்
இந்த அளவிற்கு உதவி செய்திருப்பது எல்லாம் நல்ல எல்லாம் பாராட்டி கொண்டிருக்கிறார். நான் முதலமைச்சர் அவர்களுக்கு விழுப்புரம் மாவட்ட மக்களின் சார்பில் என்னுடைய உளமார்ந்த நன்றியை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் நேற்று வேறு இந்த மழை தொடருகின்ற அளவிலே கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திலே இந்த மழை பொழிந்திருக்கின்றது. இந்த மழை பொழிவிற்காக இந்த முதல் மழையிலேயே நம்முடைய மாவட்ட ஆட்சியரும் மற்ற எல்லாம் எடுத்த நடவடிக்கைகளின் காரணமாக ஓரளவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத அளவிற்கு செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவு எங்கேயும் அதுவும் குறிப்பாக இந்த சாலைகள் எல்லாம் போக்குவரத்தெல்லாம் பயன்படுத்தப்பட்ட முதல்ல தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மின்சாரம் அதெல்லாம் இந்த அளவுக்கு அமைச்சருடைய நடவடிக்கையின் காரணமாக அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்டன என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சாலை பணிகளும் ஓரளவுக்கு டெம்பரரியாக நிரந்தரமாக அவைகள் செய்வதற்கு சிறிது காலதாமதம் ஆனாலும் தற்காலிகமாக எல்லா பேருந்துகளும் போக்குவரத்து தடையில்லாமல் இருப்பதற்காக அந்த பணிகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே அவைகளெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த மழையின் காரணமாக இதுவரை எந்த பாதிப்பும் பெரிதாக இல்லை. மீண்டும் மழை வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அவைகளுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகத்தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஆணையிட்டு அவரவர்கள் அந்த மாவட்டத்திலே இந்த பணிகளை மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்களும் அதிகாரிகளோடு மாவட்ட ஆட்சியரிடமிருந்து நேற்று முதல் இதை பேசி கொண்டிருக்கிறோம். மாவட்டத்திலே இருக்கிற கழகத்தோழர்களும் அதேபோல் உள்ளாட்சி அமைப்பை சார்ந்தவர்களும் இந்த பணிகளிலே முழுமையாக தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த வெள்ள பாதிப்பை தடுப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் இந்த அரசு தமிழக முதலமைச்சருடைய ஆணையோடு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம அரசினுடைய கவனத்திற்கு மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு வருமானால் எடுக்கப்படும். பெரும்பாலும் எல்லாத்தையும் நம்ம கொடுக்க சொல்லி தான் சொல்லியிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் இங்கேருந்து இங்கே எல்லா ரேஷன் கடைக்கும் அதெல்லாம் அனுப்பிட்டு தான் இருக்காங்க. அவங்களையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எங்கன்னா ஒரு சில தவறுகள் இருக்குமானால் அது கவனத்திற்கு வருமானால் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்கும். உடைந்து போன ஏரிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் நான் முதலே சொன்னேன். இந்த மாதிரி சில பணிகள் எல்லாம் ஏரி உடைஞ்சது போனதெல்லாம் கூட நாம் கணக்கெடுத்து அதெல்லாம் டெம்பரரியாக சில தண்ணி போகாமல் வரதுக்கு எல்லா வழியும் செஞ்சுருக்கிறோம். நிரந்தரமாக அவர்களை மூடி வைப்பதற்காக பொதுப்பணித்துறையின் மூலமாகவும் மற்ற நீர்வளத்துறையின் மூலமாகவும் அவைகளெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கணக்கெடுத்து நிச்சயமாக அவைகளையும் விரைவில் செய்து முடிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும். தொடர்ந்து இந்த மழையினுடைய நெருக்கடி இருக்கிற காரணத்தினால் மீண்டும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அவைகளையெல்லாம் எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இங்கே இருக்கிற அரசு துறை அதிகாரிகளும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நிரந்தரமாக நேரடியாக எல்லோருடன் தொடர்பு கொண்டு அவர்கள் ஆணையிட்ட அடிப்படையிலே அவைகளெல்லாம் நடைபெற்றும். அரசியலாக்குவதற்காக யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அதற்கு ஆதாரபூர்வமாக நம்முடைய வருமானால் அது நிச்சயமாக செய்யப்படும். அந்த இதெல்லாம் கூட இன்னும் கணக்கெடுத்து தான் இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் இதெல்லாம் கணக்கெடுத்து தான் அரசாணைகள்லாம் எல்லாம் இருக்குது. அது மாதிரி எல்லாருக்கும் சேர்த்து அந்த குறிப்பாக அந்த பயிர் சேதங்கள் எல்லாமே சேதங்களை எடுப்பதற்கு விவசாயத்துறையின் சார்பாக அந்த அதிகாரிகள் எல்லாம் சென்று அங்கங்கே எடுத்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஓரளவிற்கு எல்லாம் முடிந்திருப்பது தான். நான் அந்த கணக்கை தான் உங்ககிட்ட சொன்னேன். மறுபடியும் அந்த மாதிரி அதெல்லாம் புகார்கள் வருமானால் அதையும் நாம் செய்து முடிப்பதற்கு தயாராக மாவட்ட அதிகாரிகள் எல்லாம் வந்து இங்கே கணக்கெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், முதல்ல அந்த பேருந்து நிலையங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு அதெல்லாம் அப்போ தொடர்ந்து இன்னைக்கு கூட அந்த பம்பிங் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. மோட்டர் வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் அந்த சில இடங்களில் அந்த மாதிரி தண்ணீர் தேங்கி இருக்கிற இடங்களிலெல்லாம் வெகு விரைவில் எந்த அளவுக்கு வராமல் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கலாம். தொடர்ந்து நேற்றிலிருந்து இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவைகளையும் வெளியேற்றுவதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் நகராட்சியின் சார்பாகவும் மாவட்ட ஆட்சியின் சார்பாகவும் எடுக்கப்படும்.